ஹலோ ஆல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சி ப்ளஸோட யூடியூப்பில் எல்லா யூடியூப் வீடியோஸ்லையும் ஒரு கமெண்ட் இருக்கும். கபில் தேவ் சர்மான்னு சொல்லிட்டு அவர் தான் இவர். ஸோ ஒன் ஆஃப் த பர்சன் வந்து கேட்டாங்க, என்ன எல்லா வீடியோலையும் இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இது வந்து நீங்கள் வந்து செட் பண்ண ஆளா இல்லை அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அப்போ சொன்னேன், இல்லை அவர் வரும்போது சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அவரை மீட் பண்ணணும், அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி எமோஷ்னலாக கமெண்ட் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு வீடியோலையும் டாக்டர் சிபி வந்து கடவுள்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி நான் சொல்லக்கூடாது, இவர் தான் சொல்லணும். ஏன்னா இவரே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்து தான் வந்தேன்னு சொல்கிறாரு சார். ஸோ அந்த ஒரு கிராட்டிடியூட் மொமெண்ட்டு அந்த மாதிரி நிறைய பேருக்கு இது தெரியணுங்கிற மோட்டிவில் தான் அந்த கமெண்ட் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நோபடி யாராவது ஒருத்தவங்க வந்து மனசார அது பண்ணுறாங்கன்னா யாருமே வந்து ஃபேக்காக பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அது மாதிரி எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த வீடியோஸ்லையும் எல்லா வீடியோஸ்லையுமே ஆக்சி ப்ளஸ் பொறுத்தவரையும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். இது ப்ரொமோஷன்ஸ்க்காகவோ இல்லை வந்து கிளையண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வீடியோஸ் இல்லை. ஆல் திஸ் கேரி எமோஷன்ஸ் அண்ட் டு த என் கடவுள் எங்களுக்கு கொடுத்த அந்த டாக்டருங்கிற ஒரு ப்ரொஃபஷனை வந்து நாங்கள் ஹியூமனிட்டிக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த மாதிரி யாராவது தேடுதல் இருந்தாங்கன்னா அந்த தேடுதலுக்கான பதில் வந்து இன்றைக்கி சார் வந்திருக்க மாதிரி நீங்களும் அதை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்ணில் படணுங்கிறத நாங்கள் வேண்டிட்டு தான் இந்த யூடியூப் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் சாரும் ஆக்சி ப்ளஸ் வந்திருக்காரு. சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் எப்படி தெரியும் சார்? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சி ப்ளஸ் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். பார்த்தீங்களா? ஆனால் என்னோட பேர் வந்து கபில் தேவ், தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டையும் பக்கத்துலேருந்து வரேன். சரிங்க. என்னோடய மொபைல் நம்பர் 9566813650. இது ஏன் கொடுக்குறேன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இது யாரும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுக்காண்டி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல. ஆக்சுவலி நான் சாரை பற்றின உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இதை சொல்கிறேன். ஏன்னா என்னால் வந்து ஒரு 5 நிமிஷம் மேலே உட்கார முடியாது, 5 நிமிஷம் மேலே நிற்க முடியாது, நின்றுக்கிட்டு தான் சாப்பிட முடியும், படுத்தே தான் இருப்பேன். படுக்கவும் ஒரே பொசிஷனில் படுத்துருக்கவும் முடியாது. நான் இது வரைக்கும் 34 பேர் பார்த்துருக்கேன். சார் வந்து 35வது நபரை தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் பார்த்ததில் எந்த ஒரு பெயின் வந்து குறைஞ்சதாக ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் சைட் எஃபெக்ட் தான் அதிகமாக இருந்தது. மணிலாஸ் ஆணிச்சு, ரொம்ப மன உளைச்சல்னே இருந்தேன். சூசைட் 2 தடவை அட்டன் பண்ண பார்த்தேன். அதுக்கப்புறம் சார்ட்டை வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு எண்ணங்களே வரக்கூடாதுங்கிறது சார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவரோட ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு சாரு தான் நான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலேன்னு சொல்ல வேண்டியதில்லை, இந்திய அளவுலேயே சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்த அளவுக்கு சாரோட ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப அவருக்கு புரிஞ்சுக்கொள்ளும் தன்மை வந்து ரொம்ப அதிகம் சார்கிட்ட. எதோ சொன்னாலும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உள்வாங்கி அதை நமக்கான எப்படி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறத சார்கிட்ட வந்தால் தான் மட்டும்தான் தெரியும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், 35வது ஆளாக சாரை பார்த்துருக்கேன். 34 பேர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பார்க்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நான் பார்த்துருக்கேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம், நம்பர் கொடுத்துருக்குறேன், யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து பயனடைங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ சொல்கிறேன் தவிர வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்னோடய கமெண்ட்ஸ் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அதை நான் நன்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மெயின்லி. ஏன்னா அவங்க டைம் எடுத்து அந்த கமெண்ட் போடுறாங்க. ஸோ அந்த கமெண்ட் வந்து போடுறது வந்து பொய்யா கிடையாது. ஏன்னா நான் ஒரு நாத்திகன்னு சாமி நம்பிக்கை கிடையாது. நான் பார்க்குற கடவுளாக வாழும் கடவுளாக சாரை மட்டும்தான் பார்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லைங்க. எனக்கே இவ்வளோ நடந்திருக்குங்கிறது தெரியாது. நான் வந்து சும்மா கீழே இறங்கி வந்தேன். கபில் தேவ் சார் வந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு என் ஸ்டாஃப்ட்டு சொல்லி வச்சுருந்தேன். சார் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம். எங்கள் ஆக்சி ப்ளஸ்க்கு கமெண்ட் பண்ணுற பீப்புள் ரொம்ப கம்மி. அப்படி கமெண்ட் பண்ணுறவங்கள இவர் ஒன் ஆஃப் த மெம்பருங்கிறதுனால ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு போகலாம். சார் நான் உங்களை பார்த்ததில்லை, இன்றைக்கி நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். இது வந்து நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. இதுலேருந்து நான் இன்றைக்கே மீண்டு வரது எனக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு எமோஷனலான மொமெண்ட்டு. இதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. வீடியோவில் தான் சொல்லியிருக்காரு. மேபி சிபி டாக்டர்கிட்ட உள்ளே சொல்லியிருந்திருக்கலாம். பட் அவர் நிறைய பேருக்கு சொல்ல மாட்டார். அவர் அப்படிப்பட்ட பர்சன். ஸோ இன்ஃபேக்ட் டாக்டர் சிபிக்கு ஒரு பர்த்டே வருதுங்க சார். அதுக்கு நீங்கள் மனசார ஒரு விஷஸ் பண்ணி அவர் ப்ரேயரில் வச்சுக்கோங்க. அது மட்டுமே முதல் என்ன. சாரை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு கிடையாது. ஆனால் சார் 1000 வருஷம் வாழணுங்கிறது என்னோட அழுதுருவேன். ஏன்னா ரொம்ப எமோஷனலான டைப்னா 1000 வருஷத்துக்கு மேலே வாழணுங்கிற என்னோட ஆசை. சார் எப்போ ஒய்ஃபாக நான் கூட இது 1000 இயர்ஸ்ங்கிறது நினச்சது இல்லைங்க. இது ரொம்ப ரொம்ப எமோஷனலான மொமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி மக்களை நாங்கள் சம்பாரிச்சிருக்கிறது தான் எங்களோட பெரிய பெரிய அசட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தஞ்சாவூர்லேருந்து சென்னையில் வந்து இதை பார்த்துட்டு சரி பண்ணிட்டு போகிறதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு ஹோப் கொடுக்குறீங்க. ஸோ எங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் எப்பயுமே நீங்கள் உங்களுக்காக நாங்கள் வச்சுப்போம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. ஆக்சி ப்ளஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. அந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தன். நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். பார்த்தீங்களா, ஃபேமிலியில் வந்துட்டு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா?